வணக்க பாடலை பாடிய உங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய நிகழ்விலே திருவாசகம் என்னும் தேனை பருக வாருங்கள் என்று அழைக்கிறார் சித்தாந்த நவமணி சிவத்திரு சுப்பிரமணியம் அவர்கள். நடுநாட்டின் ஒரு பகுதியான கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி என்ற ஊருக்கு அருகே தம்பிப்பேட்டை கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் இவர். இவரது குருநாதரை பற்றி மிகவும் பெருமையாகவும் மகிழ்வோடும் சொல்லிக் கொள்வதில் இவர் பெருமை அடைகிறார். தில்லையிலே வாழ்ந்த அருள்ஞானி அவர்கள் இவருடைய குருநாதர் என்று சொல்லி கடந்த 8 ஆண்டுகளாக சமயக்கூறவர் நால்வர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் தானே வந்து திருவடி தீக்கை செய்த புனித தலமான சித்தவட மடத்தில் மாதந்தோறும் திருவாசக தொடர் விளக்க உரை வகுப்பு நடத்துகிறார். விழுப்புரத்தில் வாரந்தோறும் பெரிய புராண தொடர் விளக்க வகுப்பு நடத்தி வருகிறார். சிவராத்திரி போன்ற திருவிழா நாட்களிலேயும் அப்பர் கைலாய காட்சி போன்ற சிறப்புடைய நாட்களிலும் நாயன்மார் குருபூசை நாட்களிலும் பல்வேறு இடங்களில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றி வருகிறார். நேரலை வகுப்பாக சைவ சித்தாந்த சாத்திரங்கள், சிவஞான சித்தியார், சிவஞான போத சிற்றுரை வகுப்புகளை நடத்தி வருகிறார். திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் போன்ற தோத்திர நூல்களுக்கும் உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவஞான சித்தியார், சிவஞான போதம் போன்ற சாத்திர நூல்களுக்கும் திருக்குறள் ஒளிவில் விளக்கொடுக்கம் என்கிற நூலுக்கும் தாய் மாணவர் பாடங்கள் போன்ற நூல்களுக்கும் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஜனவரி 2024 முதல் மாதந்தோறும் வெளிவரும் ஒளி இதழின் ஆசிரியராக பணியாற்றி வரும் இவரை சிறப்புரை ஆற்றுவதற்காக திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகுவதற்காக வழங்குவதற்கு அவரை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றது அறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட புண்ணே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை தெரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளையும் இளையனை சென்னரிலே ஆற்றுப்படுத்தி அருள்ஞானியாரின் திருவடித் தாமரைகளையும் அருட்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் முதற்கண் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே வணங்கி எழில்ஞான பூசையாம் ஞான உலாவை தொடர்ந்து வாரந்தோறும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரும் மும்பை முரளி ஐயா உள்ளிட்ட குழுவினரையும் இன்றைக்கு தொகுப்புரை வழங்கி வருகின்ற வார்த்தை புதிரின் விருட்சம் என்று சொல்லலாம் நம்முடைய குழுவிலே உலகம்மாள் அம்மையார் அவர்களையும் இணையம் வாயிலாக இணைந்துள்ள அனைத்து நல் இதயங்களையும் அடியேன் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஞான உலா 127 திருவாசகம் என்னும் தேன் பகுதி 27. இதிலே கீர்த்தி திரு அகவலிலே 9வது பகுதியிலே நாம் இன்றைக்கு இணைந்து சிந்திக்க உள்ளோம். இறையருளும் குருவருளும் கூட்ட நாம் இதுகாரும் கீர்த்தி திரு அகவலிலே 61 அடிகளுக்கான விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். 62வது அடியிலிருந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய விளக்கங்களை நம்முடைய சாட் பாக்ஸ்ல இருக்குது. நீங்க அப்படியே அந்த வரிகளை பார்த்து கொண்டே வரலாம் புத்தகம் இல்லாதவங்க. இப்ப அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம்.
62, 63 இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு திருவிளையாடலை நமக்கு காட்டுகிறார் மணிவாசகர். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், கீர்த்தி திரு அகவல் என்ற பகுதியிலே நிறைய திருவிளையாடல்கள், அதாவது இறைவன் பாண்டிய நாட்டிலே 64 திருவிளையாடல்களை செய்தான் என்று சொல்லுவாங்க. அது நம்முடைய திருவிளையாடல் புராணம் என்று பிற்காலத்திலே, அதாவது மாணிக்க வாசகனுடைய காலத்திற்கு பிற்காலத்திலே பரஞ்சோதி முனிவரால் செய்யப்பட்ட நூல் திருவிளையாடல் புராணம். இதிலிருந்துதான் அவர் எடுத்து அந்த வரலாறை விரிவாக நமக்கு சொல்லுகின்றார். இது சுருக்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க. பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும். இந்த பட்டமங்கை என்பது ஒரு ஊர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கீர்த்தி திரு அகவல்ல நிறைய சொல்லக்கூடிய நிறைய பெயர்கள், ஊர்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மாணிக்கவாசகனுடைய காலம் அப்படி. அந்த காலத்துல இருந்த ஊர்லாம் இன்றைக்கு பெயர் மாறி இருக்கலாம், உரு மாறி இருக்கலாம், அப்ப வேற மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கலாம். இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஊருடைய பெயரே மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்தது. அதனால அந்த பட்டமங்கை என்ற ஊர்ல பாங்காய் அப்படின்னா உரிமையாய் என்பது பொருள். இருந்து அட்டமாசித்தி அருளிய அதுவும். நம்ம அட்டமாசித்தினா நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம சென்ற வகுப்புல அட்டமாசித்தியினுடைய பெயர் மட்டும் சொல்லி இருக்கிறோம். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அட்டமாசித்திகள். இது ஒண்ணு என்ன அப்படின்றது சுருக்கமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அனிமா அப்படின்னா நுண்ணிய அணுவாதல், ரொம்ப ரொம்ப அணுவா ரொம்ப சின்னதா போகுது. நுண்ணிய அணுவாதல் என்பதுதான் அனிமா. மகிமா என்பது பெரிதாதல். இது சொல்லுவாங்க, ஒரு அரக்கி ஒருவள் இருந்தால் அரக்கி அவள் உண்ணக்கூடிய உணவிலே அனிமாவாக மாறி இருக்கும் பொழுது அவள் உன்று விட்டாள். அப்ப சாப்பிட்ட பிறகு உள்ள மகிமா என்ற அந்த அட்டமாசக்தி மூலம் பெரிதானதுனால அந்த அரக்கி பிளவுபட்டு இறந்தாள் என்று இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த அட்டமாசித்தியின் மூலமாக பெறக்கூடிய அந்த பயன்கள். அதே போல லஹிமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப லேசா இருக்கிறது, அப்படியே தண்ணியில மிதக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இலகுவாதல் அப்படின்னு சொல்றது. கரிமா அப்படின்னா பெரிய மலை போல வலிதாதல் என்பதுதான் கரிமா என்பது. பிராப்தி என்பது எல்லா இடங்களுக்கும் சென்று வருதல். நம்ம இங்கிருந்து அங்க போகிறது. இப்ப போகர் நமக்கு இருந்தார் இல்லையா, அவர் இங்கிருந்து சைனாவிற்கு சென்றார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த அட்டமாசித்தி மூலமாக தான் சித்தர் சென்றார். அப்புறம் பிராகாமியம். இந்த பிராகாமியம் என்று நமக்கு தெரியும். நம்ம இன்றைக்கு திரைப்படங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, கூடு விட்டு கூடு பாய்தல், அதாவது ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போவது. அது என்ன சொல்லுவாங்க, பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. திருமூலர் கூட அவ்வாறு வந்துதான் அந்த மூலன் என்ற இடையன் இறந்து விட்டான், அவனது உடலுக்குள்ளே அந்த பசுக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் போறார். திரும்ப வரும்போது அவருடைய உடல் அங்க இல்லை. அதனால அவர் திருமூலர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் கைலாயத்திலிருந்து பொதிகை மலைக்கு போகக்கூடிய வழியில அந்த ஊரிலே பார்க்கிறார், அந்த பசுக்களுக்காக இறங்கி வருகிறார். அதனாலதான் இந்த அட்டமாசித்தியில் இந்த பிராகாமியம் என்ற இந்த சித்து மூலமாக தான் அந்த மூலன் உடலுக்குள்ளே போகிறார். அது பிராகாமியம், அது பிரகாய பிரவேசம் என்று சொல்லுவாங்க. அப்புறம் ஈசத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த நாள் கோள்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுலயே ஏவுதல், அதையே நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுதல். முழுவதும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப ராவணன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த ஈசத்துவம் என்ற அந்த அட்டமாசித்தியில ஒன்றுதான். அப்புறம் கடைசியா வசித்துவம் சொல்றது, இது யாவரையும் தன்வயப்படுத்துதல், அப்படியே தன் வசப்படுத்துதல் என்பது அதுதான். மெஸ்மரைசிங் சொல்லுவாங்க இல்லையா, அது போல இதை வைத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த 8 சித்திகளையும் அந்த பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமாசித்தி அருளிய அதுவும் சொன்னதுனால அந்த இயக்கிமார் 6 பெண்களுக்கு இந்த அட்டமாசித்தியை அருளினார் என்று சொல்லப்படும். இன்னும் அது விளக்கமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, திருவிளையாடல் புராணத்துல அட்டமாசித்தி உபதேசித்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது, ஒரு பகுதி. அட்டமாசித்தி உபதேசித்த படலம். அந்த படலத்துல முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 இருக்கிறாங்க இல்லையா, சொல்லும்போது இறைவனுடைய 5 முகங்களில் இருந்தும் 5 ஆற்றல், அதோ முகம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு முகத்திலிருந்து ஒரு ஆற்றல், இப்படி 6 ஆற்றல் தான் அந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தார்கள். அந்த கார்த்திகை பெண்கள் என்ன கேட்டாங்களாம், கைலாயத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு அட்டமாசித்தியை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு இறைவன் என்ன செய்திருக்கிறார், சிவபெருமான் அவர்களை உட்கார வைத்து அமர வைத்து நீங்க உபதேசம் செய்கிறார். உபதேசம் செய்து என்ன சொல்றாருன்னா,
இந்த அட்டமாசித்தியை நீங்க முறைப்படி அம்மையை வணங்குங்கள். உமையம்மையை நீங்க முறையாக வழிபட்டால் உங்களுக்கு உமையம்மையே இந்த அட்டமாசித்தியை வழங்குவாள் என்று உபதேசம் செய்கிறார். இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவர் சொன்னதை சரியா கேட்கல. ஒண்ணு. ரெண்டாவது, உமையம்மையும் வழிபடல. அதனால அவர்களுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது உமையம்மை மூலமாக. என்னன்னா, பட்டமங்கை என்ற ஊர்ல நீங்க போய் பலகாலம் கல் பாறையாக கிடங்கள். இதுதான் அவர்களுக்கு கிடைத்த சாபம். பட்டமங்கை என்ற ஊரிலே பல 1000 ஆண்டுகள் இப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த சாபத்தினால அங்க 1000 ஆண்டுகள் இருங்க, அதன் பிறகு உமையம்மை உங்களுக்கு உபதேசம் செய்வாள் என்று அந்த கைலாயத்திலே அந்த கார்த்திகை பெண்கள் 60க்கு அந்த சாபம் கிடைக்கிறது. அதனால அங்க பட்டமங்கை என்ற ஊர்ல அப்படி பல காலம் இருந்த பிறகு அப்புறம் அங்கிருந்து அந்த உபதேசம் கிடைக்க பெற்று அவர்களுக்கு அட்டமாசித்தி கிடைத்தது என்பது அந்த சுருக்கமான படலத்தினுடைய வரலாறு, திருவிழாவினுடைய. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யாராவது பெரியவர்கள் ஒரு உபதேசத்தை செய்தால் அதை கவனத்துடன் கேட்க வேண்டும். கவனம் குறைந்து இருக்கணும். உமையம்மையை வழிபடுன்னு சொன்ன சிரத்தையோடு வழிபட வேண்டும். நம்ம சின்ன வயசுலயே நம்ம சிரத்தையோடு மிகுந்த பக்தியோடு வளர்க்க வேண்டும் என்பதுதான் கருத்து. புராணங்களின் கருத்தை தெரிந்து கொள்ள, புராண செய்திகள் ஒரு வகையில் இருந்தாலும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய கருத்து என்ன, அது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அட்டமாசித்தி அருளிய அதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டமாசித்தினா ஒரு பெரிய விஷயம் நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த சிவ ஞானிகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஞானிகளுக்கெல்லாம் இந்த அட்டமாசித்தி என்பது ஒரு பொருளே அல்ல. அட்டமாசித்திகளை எல்லாம் கடந்த நிலை அது. இந்த அட்டமாசித்திகள் என்பது இந்த மாயைக்கு உட்பட்டது. ஆனா ஞானிகள் பெறக்கூடிய அந்த பேரானந்தம் என்பது மாயையை கடந்தது. இறைவனோடு கலக்கக்கூடிய அந்த பேரின்பமும் இந்த அட்டமாசித்தியும் ஏணி வைத்தா கூட எட்டாது. அதனால இந்த அட்டமாசித்தி பெறுதல் என்பது நமக்கு உலகியலில் புகழை தரும், ஆனால் அந்த முத்தியை தராது என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்ளணும். சரி, இப்ப அடுத்தது 64, 65வது அடிகள். வேடுவன் ஆகி வேண்டூறு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் என்று அந்த 2 அடிகளிலே மணிவாசக பெருமான் அருள் இருக்கிறார். இதுவும் திருவிளையாடல் புராணத்திலே சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. அந்த படத்துல வரக்கூடிய செய்தியை நம்ம சுருக்கமா தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, சுந்தரபாத சேகர பாண்டியன் என்று ஒருவன் அந்த பாண்டிய நாட்டிலே இருந்தான். ஒரு அரசன் அப்படின்னா அந்த படைபலம் அதோட பெருக்கி கொண்டு இருக்கணும், இதுதான் பொதுவான ஒரு கருத்து. ஆனா அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்தான்னா, படைகளை எல்லாம் குறைத்து கொண்டான். படைகளை எல்லாம் குறைத்து கொண்டு அந்த செலவை சிவ கைங்கரியம் செய்வதற்காக அதை பயன்படுத்த வேண்டும். அதாவது சிவ தலத்திற்கும் சிவனடியார்களுக்கும் அந்த பொருளையும் பணத்தையும் செலவிட வேண்டும் என்று எண்ணி படைகளை குறைத்து கொண்டு இருந்தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சோழன், அவனை எப்படி சொல்றாங்கன்னா, 1000 பரிக்கு ஓர் சேவகன். அதாவது அப்படி 1000 குதிரைகளை உடைய ஒரு வீரன் போல வலிமையுடையவனா அந்த சோழன். அந்த சோழன் இதை கேள்விப்படுறான், பாண்டியன் இப்படி படையெல்லாம் இல்லாம இருக்கிறான், நம்ம இப்ப போனா எளிமையா அவனை வெற்றி பெற்று விடலாம், அப்ப அந்த நாட்டையே நாம் பெற்று விடலாம் என்று நினைக்கிறான். இதை ஒற்றர் மூலமாக பாண்டிய மன்னன் தெரிந்து கொள்கின்றான். இப்ப சோழன் நம் மீது படையெடுக்க வருகிறான் என்று தெரிந்து கொண்டு, நம்மிடம் படைகள் எல்லாம் குறைந்து விட்டனவே என்று எண்ணி சொக்கநாத பெருமானிடம் சென்று மதுரையிலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் அந்த பாண்டியன், சுந்தரபாத சேகர பாண்டியன் என்பவர். இறைவா, எல்லாம் உனக்கு தான் செஞ்சேன், உன்னுடைய அடியார்களுக்கு தான் செய்தேன், இப்படி சோழன் இப்படி வருகிறானே என்ன செய்வதுன்னு சொன்ன அங்கிருந்து ஒரு அசிரியரி கேட்கிறது, போருக்கு புறப்படு என்று ஒரு அசிரியர் கேட்கிறது. அப்ப இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்ற அந்த பாண்டிய மன்னனும் போருக்கு புறப்படுகிறான். போருக்கு புறப்படும் தான் இருக்கிறது பாண்டியனுக்கு. அங்க ஒரு வேடனாக அந்த சோழ மன்னர்களுடைய படைகளை எல்லாம் துவம்சம் செய்கிறான் அந்த வேடன். அப்பதான் தெரிகிறது பாண்டிய மன்னனுக்கு வந்த வேடன் இறைவன் தான், சொக்கநாதன் தான் அங்க வந்திருக்கிறான் என்று பாண்டிய மன்னனுக்கு தெரிந்து விடுகிறது. அந்த துவம்சம் பண்ண உடனே அந்த சோழன் இருக்கிறான் இல்லையா, 1000 பரிக்கோர் வீரன் என்று சொன்னமே, அவனை துரத்துகிறார். அவன் ஒரு குதிரை மேல ஏறி ஓட இவரும் ஓடுறாரு. யாரு? வேடன் இறைவனும் பின்பு துரத்தி கொண்டு ஓட
நம்ம பாண்டிய மன்னனும் ஒரு குதிரையில ஏறி பின்னாடி போறான். போக 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 அந்த சோழன் திரும்ப திரும்ப பாக்குறான். அந்த வீரனை பார்த்து நடுங்கிட்டான் சோழன். யாரா அவன், அந்த வேடன் வடிவிலே வந்த வீரன் சொல்லி பார்த்த உடனே கொஞ்ச தூரம் போன உடனே அந்த வேடன் வடிவிலே வந்து இறைவன் மறைந்து விடுகிறான். பாண்டியன் பின்னாடி போறான். அந்த சோழன் பாக்குறான், பின்னாடி அந்த வேடன் தெரியல, இந்த பாண்டியன் மட்டும்தான் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி வரான். அப்ப இந்த பாண்டியன் நம்ம வென்று விடலாம். திரும்ப வரவனே இந்த பாண்டியன் என்ன பண்றான், நம்ம தனியா வரணும்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் வர தன்னுடைய நாட்டை நோக்கி வரும்பொழுது பாண்டியனை துரத்தி கொண்டு பாண்டியன் முன்பாகவும் அதற்கு பின்பாக சோழனும் வருகிறான். அங்க வேடனாக வந்த இறைவன் மறந்துட்டார் இல்லையா? அததான் இங்க சொல்ற உருகொண்டு அவனுக்கு தேவைப்பட்ட உருவல வந்து காடது தன்னில் கறந்த கள்ளமும், கறந்த அப்படின்னா மறைந்த என்பது பொருள். அங்க மறைஞ்சு போறாரு இல்லையா இறைவன். அப்ப பாண்டியன் முன்னாடி வந்து கொண்டே இருக்கிறான். வரக்கூடிய இடத்துல ஒரு மடு, ஒரு குளம். அந்த குளத்துல குதிரை தாவி உள்ள போயிடுது. போன உடனே பாண்டிய மன்னன் உள்ள விழுந்துடுறான். அப்ப உள்ள போயிட்டானே அவனை போய் வென்று விடலாம் என்று எண்ணி சோழனுடைய குதிரையோட அந்த மடுவுக்குள்ள போறான். அங்க போன உடனே ஒரு புதைக்குழி இருந்து விடுகிறது. அந்த புதைக்குழியிலே சோழ மன்னன் அகப்பட்டு மாண்டு விடுகிறான். அப்புறம் இந்த பாண்டிய மன்னன் அந்த மடுவிலிருந்து கொஞ்சம் தப்பித்து மேல ஏறி போக 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 அங்கிருந்து இறைவன் காட்சி தருகிறார். அப்பதான் தெரியுது வேடுவன் வந்தது இறைவன் தான் என்று முழுவாக நம்பி அங்க வந்து இவர் செய்த திருவிளையாடல் தான் இங்க சொல்றாரு. வேண்டு உரு கொண்டு, அது வேடுவனாகிய பின்னாடியும் வச்சுக்கலாம். வேண்டுரு கொண்டு வேடுவனாகி காடது தண்ணில் அப்படின்னா இப்ப காட்டுல தானே போறாங்க வராங்க. அந்த காட்டுலதான் ஒரு மடு இருந்தது அந்த காலத்துல. அந்த காடது தண்ணில் கறந்த கள்ளமும், அவர் மறைஞ்சு அதன் பிறகு பாண்டிய மன்னனுக்கு ஒரு அருளை வழங்கினார் என்ற அந்த சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் என்ற செய்தி தான் இந்த 2 அடிகள்ல மணிவாசகர் குறிப்பிடுகிறார் என்பதை தெரிந்து கொண்டு, அப்புறம் 66, 67 2 அடிகள்ல மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் என்று ஒரு செய்தியை சொல்றாரு. இதுவும் திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய செய்தி தான். திருவிளையாடல் புராணத்துல மெய்காட்டிட்ட படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. மெய்காட்டிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல மஸ்டரிங்னு சொல்லுவாங்க. அது ஆள் சேர்த்தல். ஆள் சேர்த்தல் என்பதுதான் அது. அந்த மெய்காட்டிட்ட படலத்துல என்ன கருத்து சொல்லப்படுகிறது, என்ன வரலாறு சொல்லப்படுகிறதுனா, சேதிராயன் என்று ஒரு படைத்தலைவன். அவனும் ஒரு குறுநில மன்னன். அந்த குறுநில மன்னன் என்ன நினைக்கிறான், ஒரு சுத்தி இருக்கிற ஒரு 15 நாடுகளை நம்ம வந்து வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். நினைக்கும் போது திட்டம் போடுறான். திட்டம் போடுறவனே பாண்டிய நாட்டிலே அப்ப ஆட்சியில் இருந்தக்கூடிய ஒரு மன்னன் குலபூஷண பாண்டியன் என்று பெயர். இதையும் அவன் அந்த காலத்துல அரசர்களுக்கு ஒற்றர் மூலமாக அந்த செய்தி வந்துவிடும். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி போல அன்றைக்கும் ஒற்றர்கள் மூலமாக செய்தி வந்தது. அதனால குலபூஷணன் என்ன பண்ணா, அந்த குலபூஷண பாண்டியன் இடத்திலே ஒரு சேனை தலைவன் இருந்தான். அவன் யாருன்னு, சௌந்தர சாமந்தன். அந்த சேனை தலைவனுடைய பெயர் சௌந்தர சாமந்தன். அவன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப பலசாலி. அவன் ஒரு போருக்கு சென்றால் அங்க வெற்றி தான், தோல்வியே இல்லாதவன். கூடவே சிவபக்தி உடையவன் சேனை தலைவன் சௌந்தர சாமந்தன். அந்த சிவபக்தி உடையதாக இருந்ததுனால என்ன சொல்றான் அரசன் குலபூஷண பாண்டியன் இந்த சேனை தலைவனிடம், சௌந்தர சாமந்தனிடம், இது மாரி அந்த சேதிராயன் வரான், நம்முடைய படைகளுக்கு தேவையான பொருட்களை கஜானாவிலிருந்து எடுத்துக்கொண்டு படைகளை நீங்க சேகரிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதாவது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய அந்த 4 படைகளை நீங்க சேகரிக்க வேண்டும், எவ்வளவு வேணும் பொருள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அரசன் சொல்லிட்டான். சேனை தலைவனும் சரின்னு சொல்லிட்டு அதற்கான பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவனுடைய மனசு மாறிடுது. என்னன்னா, இவ்வளவு பொருள்களையும் நம்ம இந்த படைக்காக இந்த ரத்தம் சிந்துவதற்காகவும் போருக்காகவுமா செலவு செய்வது? ஏன்னா இவன் சிவபக்தி உடையவன். இதை வந்து ஒரு ஆலயம் கட்டுவதற்கோ அல்லது சிவனடியார்களுக்கோ செய்தா அது ஒரு சிவ புண்ணியம் ஆயிடுச்சே, அந்த நாடும் அறத்திலே விளங்குமே, பாண்டிய நாடே விளங்குமே என்று அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. எண்ணம் வந்ததுனால அந்த எண்ணத்தின்படியே அவன் செயல்படுகிறான். அந்த பொருளை எல்லாம் சிவப்பணிக்கு ஆக்கி விடுகிறான். சிவப்பணிக்கு ஆக்கியதுனால ஒரு 6 மாத காலம் ஆகிவிடுது. 6 மாத காலம் ஆகிய பிறகு அந்த அரசன் இந்த சேனை தலைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் ஒரு நாள் பிக்ஸ் பண்றான். இந்த நாள்ல நீங்கள் திரட்டிய படைகளை எல்லாம் இட்டு வாருங்கள் என்று அரசன் சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் ஒரு அச்சம் வருது. என்ன அச்சம்னா, இறைவன் நம்மை காப்பாற்றுவார்,
ஆனா நாம் இந்த பொருள்களை எல்லாம் வீண் செலவு செய்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பழி வந்து விடுமோ என்று ஒரு எண்ணம் அந்த சேனை தலைவனிடம். சௌந்தர சாமந்தன் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு அந்த பழி வந்து விடுமோ என்ற ஒரு வருத்தம் இருந்தது. உடனே வேற யாரும் இல்ல, சொக்கநாத பெருமானிடம் சென்று முறையிடுகிறான். முறையிட்ட உடனே அவரும் ஒரு அசிரீரியாக, நீ அவர் என்னைக்கு அரசன் காட்ட சொன்னாரோ அந்த நாளிலே யாம் படைகளை திரட்டி வருவோம்னு இறைவனும் ஒரு வாக்கு தந்து விடுகிறார். அந்த இறைவன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையால அந்த சேனை தலைவன் அந்த இடத்துக்கு வரான். சொன்ன மாதிரியே அங்க கிட்டத்தட்ட 78,000 வீரர்களுடன் இறைவன் ஒரு ஒரு இளைஞன் போல எல்லாரையும் கூட்டு கொண்டு வந்தானாம். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று சொல்லக்கூடிய எல்லா படைகளையும் விட்டு அங்கே வைத்திருக்கிறார். இது என்ன, 70,000 சிவகை படை வீரர்களை ஆக்கி இறைவன் அங்கே இட்டு கொண்டு வந்திருக்கிறான். இது தெரிஞ்சு போச்சு அந்த சேனை தலைவனுக்கு. இறைவன் தான் செய்கிறது, இது எப்ப மறைய போகுதுன்னு தெரியல. உடனே அரசன் பார்த்து ரொம்ப அந்த அழைத்து வந்த இறைவன் அந்த இளைஞன் வடிவில் வந்தார் இல்லையா, அவனையும் பாராட்டி சேனை தலைவரையும் பாராட்டி பொருளை வாரி வாரி வழங்குகிறான். சரி, அவன் சேதிராயன் எப்ப படைக்கு வந்தாலும் நாம் அவனை வென்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை பாண்டியனுக்கு வந்தது, குலபூஷண பாண்டியனுக்கு. அந்த நேரத்துல ஒற்றர் மூலமாக ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, சேதிராயன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான், அந்த இடத்துல புலி தாக்கி அவன் இறந்து விட்டான். அப்பதான் தெரிஞ்சது. அப்ப குலபூஷனுக்கு அப்பதான் அந்த சேனை தலைவன் சொன்னாரு, நீங்க கொடுத்த பொருள்லாம் நான் இப்படி செஞ்சு இது வந்ததெல்லாம் இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு அந்த பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே போல அந்த எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, சொக்கநாத பெருமானுடைய அந்த ஒரு கருணையை அந்த மன்னன் புரிந்து கொண்டான். சேதிராயனும் எதிரியும் வரல, அந்த பொருளும் சிவப்பணிக்கு ஆயிற்று. அதனால அவனுடைய ஆட்சி காலத்துல அந்த பாண்டிய நாடு அறத்திலே சிறந்து விளங்கியது, சிவநெறி தழைத்து ஓங்கியது. அதன் பிறகு அவனுக்கு ஒரு கர்வம் வந்தது, அதன் பிறகு மாறுச்சுன்னு ஒரு வரலாறு போகும். ஆனா இந்த செய்தி தான் இங்க சொல்றாரு நம்முடைய மணிவாசகர். மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு, அங்க ஒரு இளைஞர் வடிவில் வந்தார் இல்லையா, மெய்காட்டிட்டுன்னா எல்லாரையும் சேகரித்து கொண்டு வந்தார் இல்லையா, 78,000 பேரை. அதுதான் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் அப்படின்னா தகுந்த ஒருவன், அவன் நீதிமான், அறத்திலே சிறந்தவன், அதுதான் தக்கான். தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும், அப்படி வந்தான் இல்லையா, அந்த வரலாற்றை தான் இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்வோம். அப்புறம் 68, 69 ஓரி ஊரின் உகந்தினிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். இதுவும் ஒரு திருவிளையாடல் புராண செய்தி. திருவிளையாடல் புராணத்துல விருத்த குமார பாலரான படலம் என்று ஒரு படலம் இருக்கு. விருத்த குமார பாலரான படலம். இது அந்த புராணத்துல வரக்கூடிய செய்தி தான் உங்களுக்கு சொல்றப்ப. அதாவது ஒரு சைவ அந்தனர் ஓரி அப்படின்னா அது ஒரு ஊரு. அந்த ஓரி என்று ஒரு வள்ளலே இருந்திருக்கிறார் அந்த ஊர்ல, அதனால ஓரி ஊர். அந்த வள்ளல் இருந்த ஒரு ஓரின்னு நமக்கு தெரியும், நம்ம சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய அந்த பெயர். அந்த ஓரி ஊரின் உகந்துனா விரும்பின்னு அர்த்தம். இனிது அருளி, அந்த இறைவன் அருளை வழங்குகிறான். பாரிரும் பாலகனும் ஆகிய பரிசு, அந்த உண்மை அங்க தொக்கி நிக்குது. பாலகனும் அப்படின்னு சொல்றதுனாலதான் விருத்த குமார பாலரான படலம். விருத்தனா முதியவர் வேடம், குமாரன்னா இளையவர் வேடம், பாலர்னா குழந்தை வடிவு வேடம். இந்த 3 வேடமும் அந்த படலத்திலே வருகிறது. அது எப்படின்னு பாருங்க. அந்த ஊர்ல விருபாட்சன் சுபவிரதை என்று ஒரு சைவ அந்தன தம்பதியினர் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லை. அங்க மீனாட்சி அம்மையும் சொக்கநாத பெருமானையும் வேண்டி வரம் பெறுகிறார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை வாய்க்கப்படுகிறது. அந்த பெண் குழந்தைக்கு கௌரி என்று பெயரிடுகிறார்கள். அந்த பெண் 5 வயது வரை வளர்ந்து 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 ரொம்ப அந்த சிவபக்தியிலே தீவிரமாக இருக்கிறார். தந்தையிடத்திலே கேட்கிறார். தந்தை உபதேசம் செய்கிறார், நீ மீனாட்சி அம்மையே சிக்கனை பிடிச்சிக்குமா, அவள் தான் நமக்கு எல்லா வழியையும் காட்டுவாள். மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரையும் நீ பிடித்துக்கொள் அப்படின்னு ஒரு உபதேசம் செய்கிறார் தந்தை மகளுக்கு. அதன்படி அவள் வழிபாடு செய்து கொண்டு வரக்கூடிய வேளையில அவள் பருவம் எய்துகிறாள். பருவம் எய்தக்கூடிய வேளையில அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இல்லையா, அது தாய் தந்தையனுடைய கடமை. அதனால அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் அந்த சைவ அந்தனர் விருபாட்சன். அப்ப அந்த நேரத்துல ஒரு இளைஞன் பிச்சைக்காக அந்த ஊர்ல வரான். அந்த இளைஞன் அவன் பார்த்தா வைணவ குலத்தை சேர்ந்த இளைஞன், வைணவ இளைஞன். அவனை பார்த்து இந்த விருபாட்சன் என்ன பண்றாரு, அவனுக்கு தன்னுடைய பெண்ணாகிய கௌரியை மணமுடிக்க ஒரு உறுதி செய்து விடுகிறார்.
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கிணங்க கௌரியும் அந்த திருமணத்திற்கு இணங்கி இசைந்து விடுகிறார். ஆனா அந்த வைணவ குடும்பம் மிகுந்த ஏழ்மையான குடும்பம். சரி சொல்லிட்டு திருமணம் ஆன பிறகு அங்க அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க தீவிர வைணவர்கள் என்பதனால பையன் என்ன பண்ணிட்டா, சைவ குலத்தில இருந்து ஒரு பெண்ணை எடுத்துட்டு வந்துட்டானேன்னு சொல்லி அவர்கள் ஏற்கவில்லை. இருந்தாலும் அதன் பிறகு இந்த அந்தணர் விருபாட்சன் சீரு எல்லாம் எடுத்துக்கொண்டு தருகிறார். அதன் பிறகு ஓரளவு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அந்த கௌரியினுடைய மாமனார் மாமியாருக்கு அந்த பெண்ணை பிடிக்கல. அவர்கள் தீவிர வைணவர்கள். இது புராணத்துல வரக்கூடிய செய்தியை தான் சொல்றேன். அந்த பெண் சைவ அந்தணர் பெண் என்பதனால அது பிடிக்கல. அதனால அவளை பல கொடுமைப்படுத்தினாங்க. அவ அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவள் இறைவனையே வழிபட்டு கொண்டு இருந்தாள். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த மாமனார் மாமியார் அவருடைய உறவினர்களுக்கு திருமணம் என்று சொல்லி ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போகும்போது என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை வெளியில தள்ளி வீடை பூட்டிட்டு போயிடுறாங்க. வீடை பூட்டிட்டு போகும்போது அந்த நேரத்துல ஒரு சிவனடியார் அந்த இடத்துல வரார். சிவனடியார் வந்த உடனே இந்த கௌரி பெண்ணினுடைய மனதில என்ன ஓடுகிறதுன்னா, நம்ம அப்பா வீட்டுல இருந்தா அந்த அந்தணருக்கு சிவனடியாருக்கு நம்ம ஒரு அமுது செய்திருக்கலாம், அன்னம் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை உணவு கொடுத்திருக்கலாம்னு நினைக்கிறா. நினைச்சிட்டு சொல்றா, இது போல இப்படி இருந்தா இருந்திருக்கலாம், வீடை வேற பூட்டிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பருப்பு அரிசி எல்லாம் உள்ள இருக்குது, உங்களுக்கு சமையல் செய்யணும்னு எனக்கு மனசுல எண்ணமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறா. அந்த முதியவர் வடிவில் வந்த சிவனடியார் இருக்கார் இல்லையா, அதுதான் விருத்த வடிவம். அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ வீட்டினுடைய பூட்டுக்கு அருகிலே உன்னுடைய கையை போ, அந்த கையை அந்த பூட்டுக்குள்ள திறந்து விடுகிறது. அது உள்ள போய் அவருக்கு பரிமாறக்கூடிய அந்த அந்த முதியோர் வடிவில் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இளையவர் வடிவில் இப்படி மாறின உடனே இவளுக்கு ஒரு ஒரு அச்சம் வந்துருச்சு. என்ன நினைப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஒரு பெண் தனியா இருக்கும்போது ஒரு இளைஞன் வடிவில் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச உடனே அந்த நேரம் பார்த்து அதாவது திருமணத்துக்கு உறவுகார திருமணத்துக்கு போன மாமனார் மாமியார் எல்லாரும் வந்துட்டாங்க. என்னுடைய கணவன் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன செய்யறதே தெரியல. ஏற்கனவே இவளை ரொம்ப வெறுத்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே அந்த 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 கொஞ்ச நேரத்துல அந்த இளைஞன் வடிவில் இருந்த இறைவன் குழந்தையாக மாறி விடுகிறார். விருத்த வடிவில் வர்றார், அப்புறம் இளைஞன் வடிவில் குமார வடிவில் மாறுறார், அப்புறம் குழந்தையாக மாறி விடுகிறார். வந்துட்டு கேட்கறாங்க, யார் இந்த குழந்தை, என்ன உள்ள எப்படி வந்த அப்படின்லாம் கேட்கறாங்க. இது மாதிரி அந்த தெருவுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த கௌரி என்ற பெண் சொல்றா. இதே மாதிரிலாம் நீங்க உள்ள விடக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் இவளையும் வெளியே துரத்தி விட்டுறாங்க. நீ உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ட உடனே அந்த குழந்தை மறைந்து அந்த ஆகாய விமானத்திலே ரிஷபாரூடராக காட்சி தந்து அந்த கௌரிக்கு ஒரு பதமுத்தியை தருகிறார் இறைவன். அதுதான் இனிது அருளி என்பது. அந்த இனிது அருளி என்பது பதமுத்தியில நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். சாலோகம், சாமிபம், சாரூபம் என்று 3 இருக்கிறது. இந்த கௌரி என்ற பெண்ணிற்கு இனிது அருளி என்பது சாரூப முக்தியை இறைவன் தந்தான் என்று திருவிளையாடல் புராணத்துல வருகிறது. அப்படி ஒரு மேலான நிலை அந்த பெண்ணிற்கு கிடைத்தது. இறைவனை சிக்கன பிடித்தால் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் அவன் வந்து நம்மை காப்பான் என்ற செய்தியை இங்க சொல்றாங்க. அதுதான் ஓரி ஊரின் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். என்பத பார்பாலகன் அப்படின்னா பார்க்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறான் இறைவன். இரும் பாலகனா பெரிய, அப்ப அவன் எப்படிப்பட்டவன், எல்லாவற்றும் பெரியவன் அவன். அதனால அந்த பெரிய பாலகன் ஏதோ குழந்தை நினைச்சுக்காதீங்க, இரும் பாலகனும் அந்த வந்து ஒரு தொக்கி நிற்கிறது என்பது நம்ம விருத்தனாகி பாலனாகி என்பது ஞானசம்பந்தருடைய தேவார பாடல். அதே போல இதே போல நீங்க வேற ஒரு குறிப்பு பார்க்கலாம். வரலாறுல அவங்களுடைய கணவன் மனைவி சிறு வயதில இருந்து இல்லறம் நடத்தி கொண்டிருப்பாங்க. எமை தீண்டுவராயில் திருநீலகண்டம் என்று அந்த அம்மா சொல்ல உடனே அவங்க கடைசி வரைக்கும் அந்த முதுமை கோலம் வரும் வரைக்கும் அவர்களுக்குள்ள அந்த ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க. கணவன் மனைவி என்றது வெளியில மட்டும்தான் தெரியும். ஆனா கடைசியில இறைவன் வந்து அவர்களுக்கு அந்த ஒரு குளத்திலே மூழ்கிய பிறகு வயதான குளத்திலிருந்து இளைய கோலம் வரும். 2 பேரும் கணவன் மனைவியாக திரும்ப வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று அருளுவார். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நாம எப்படி இருப்போம்னா குழந்தையாகி அப்புறம் இளைஞனாகி அப்புறம் வயதான கோலம் வரும். அது இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் மட்டும்தான் அந்த வயதான கோலம், அப்புறம் குமார பருவம், அப்புறம் குழந்தை பருவம் என்று வரும். அப்படி அந்த பருவத்துல வரக்கூடிய தன்மை யாருக்கு வரும்னா இறைவனுக்கும் திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றிலிருந்து இறை அடியார்களுக்கும் கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். நமக்கு அது கிட்டாது, வயசு கூட போய் கொண்டுதான் இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் கடைசியா 70வது அடியில பாண்டூர் தண்ணில் ஈண்ட இருந்தும்
இந்த பாண்டூர் என்பது ஒரு ஊர். அங்க மக்கள் பலரும் திரண்டு இறைவனுடைய திருவிளையாடலை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த இடத்துல சொல்றார். அதான் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும், அப்புறம் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் என்று அந்த 71, 72 அந்த 2 அடிகள்ல சொல்றாரு. இந்த தேவூர் என்ற ஊர்ல பலவிதமான உரையாசிரியர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அது உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கலாம். அதாவது சோழ நாட்டு பாடல் பெற்ற தலங்கள்ல கீழ்வேலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த கீழ்வேலூருக்கு தெற்கே தேவூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல அதுதான் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோலம், கோனா அரசன், கோலம்னா அந்த வடிவம், அரச கோலத்தை இறைவன் இருந்தான் என்பது கருத்து. தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோஆர் கோலம் கொண்ட கொள்கையும். அப்ப அந்த கீழ்வேலூருக்கு தெற்கே இருந்த ஊர்ல அந்த அரசன் இறந்து விடுகிறான். அந்த அரசன் இறந்ததுனால இறைவனே மக்களுக்கு அரசாட்சி செய்தான் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதனால தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் என்று ஒரு கருத்து. அப்புறம் அந்த தேவூர் என்று ஒரு சொல்லக்கூடிய வேறொரு ஊர்ல ஒரு தாய் பசு, அந்த தாய் பசு இறந்து விடுகிறது. அந்த இறந்து விட்டதுனால அந்த கன்றுக்கு இறங்கி இறைவனே தாய் பசுவாக அருள் செய்தான் தேவூர் என்ற ஊர்ல அப்படின்னு சொல்லி திருவிடை மருதூர் உலா என்று நம்முடைய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு நூல் செய்திருக்கார். அவர் சொல்லக்கூடிய அந்த திருவிடை மருதூர் உலாவில இப்படி ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி தான் மணிவாசகர் சொல்கிறார். தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். கோ ஆர் அப்படின்னா அது கோனா பசு என்று ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப தாய் பசு வடிவிலே இறைவன் வந்தான் இல்லையா, அததான் இங்க சொல்றார் மணிவாசகர் என்றும் மற்றொரு பொருள் சொல்லப்படுகிறது. கோனா அரசன்னு சொல்லப்படும், பசுன்னு சொல்லப்படும். தாய் பசு வடிவிலே இறைவன் அருள் வழங்கினான் என்று சொல்லப்படும். அப்புறம் இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, தேவூர் என்பது தேவை அப்படின்னா ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா, அது தேவை என்று தாயுமானவர் அவருடைய பாடல்ல சொல்லுவார். இன்றைக்கு கடவுள் வாழ்த்துல தாயுமானவர் பாடல ரொம்ப அருமையா பாடினாங்க. அன்பர் பணி ரொம்ப ரொம்ப அருமையா பாடினாங்க அம்மா, ரொம்ப அம்மா. அப்ப அந்த தேவூர் என்பது ராமேஸ்வரம், அது தேவை என்பது ராமேஸ்வரம், அதுதான் மருவி தேவூர் ஆனது. தேவூர் தென்பால் என்ன இருக்குதுன்னா இலங்கை தீவு இருக்கிறது. அந்த இலங்கையிலே அரச வடிவிலே அரசியல் முறையை இறைவன் செய்தான் என்று ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. ஏன்னா மணிவாசகருடைய திருவாசகம் எப்படியெல்லாம் பொருள் சொல்வதற்கு இடமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் என்று இப்படி சொல்லி 72 அடிகள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம அடுத்த பகுதிகளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். கவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். மிக மிக சிறப்பு ஐயா. உண்மையிலேயே அந்த திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொன்னதனுடைய முழு அர்த்தத்தை இன்று உங்களுடைய அந்த உரையிலே இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்ற கதைகளை எல்லாம் மிக அற்புதமாக சொன்னீர்கள். அதுவும் இந்த கௌரியோட கதையை பற்றி சொல்கிற பொழுது ஆங்கிலத்தில் எல்லாம் சொல்வார்கள் காட்சிப்படுத்துதல் அப்படின்னு ஒரு யுக்தி உண்டு. பேச்சாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் கையாளக்கூடியது. நடந்தது அப்படியே கண் முன்னாடி கொண்டு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான யுக்தி அது. அது உங்களுடைய அந்த பேச்சிலே நாங்கள் பார்த்தோம். கௌரிப்பட்ட துன்பத்தை எல்லாம் நாங்களும் அனுபவித்தோம். ஆனால் அதற்கு பிறகு இறைவன் அவளுக்கு அருள் புரிந்ததை பற்றி கேட்ட பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். அது போல பாண்டிய மன்னன் படைகளின் செலவை குறைத்து சிவத்தொண்டிற்கு பணத்தை செலவழித்த பொழுது அவருக்காக தானே படைகள் எல்லாம் திரட்டி கொண்டு போரிட்டான் என்று பார்க்கிற பொழுது அவனை எண்ணி அவனுக்காக சிவத்தொண்டு ஆற்றுகிற பொழுது எந்த ஒரு மனிதனையும் எந்த நிலையிலேயும் இறைவன் கைவிட மாட்டார் என்பதை அற்புதமாக இந்த கதைகள் விளக்குகின்றன. மிகச் சிறப்பாக உரையாற்றிய உங்களுக்கு நன்றியினையும் வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி.